ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. சுஹாசினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கவிஞர் முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சனோஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சனோஜுக்கும் ரெஹனா மேம் அவர்கள் பொக்கே கொடுத்து கௌரவிப்பார்கள். இதைத் தொடர்ந்து பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியிருக்கார் அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ. இந்த அழகான மாலை பொழுது எங்கள் அழைப்பு ஏற்று வந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். யூடியூப் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த மாத்திக்கள் அதற்கு முன்னதாக வந்து ஸோ மேம் நீங்கள் வந்து வணக்கம், ரொம்ப நன்றி ப்ரெஸ் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு தேங்க் மிஸ்டர் மாதே சார். அவரோட பிஸி ஷெடியூலில் எங்கேருந்து அர்ஜென்ட்டாக போகணும் எனக்காக ஓடி வந்தார். அண்ட் சுஹாசினி மேம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான், ஒரு இன்விடேஷன் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. such a big hearted lady, a wonderful lady who deserves every kind of applause in this world. Such a talented person, multi-talented person and a great heart. Thank you ma'am, thank you so much. கோமல் சர்மா எந்த விதத்துலையும் வந்து அவங்களுமே இஸ் a very big hearted lady and wonderful lady. What a beautiful. இந்த நாங்கள் ஆக்சுவலி துபாயில் ஒரு இதில் மீட் பண்ணேன் கோமல் சர்மாவை. சொன்னேன் என்னோட ஆல்பமில் நடிக்கிறியானா, அந்த மினிட்டே என்னோட ஆல்பம் பெருசாயிடுச்சு. ஸோ ஷி இமீடியட்லி கேம், ஷி ஆக்டட் ஃப்ரீலி அண்ட் ஷி வெண்ட். அண்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ ஷி டிட். சனோஜ் இஸ் ஆல்சோ கோமல்ஸ் ஃப்ரெண்ட். அவரும் சொன்னோடனே ஹி கேம் அண்ட் டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் தேங்க்ஸ் சார் முத்தமிழ். Great talent. And there my friend Shalini is there. Please come to the stage. Quite ukanda enna artham? Singer Shalini. இந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு we start talking. Thank you. சுஹாசினி மேமும் கம்மி டைம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மாத்திக்கள மாலை பாடலை மாதேஷ் அவர்களும் சுஹாசினி மேம் ரிலீஸ் பண்ண தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப சச் ஷார்ட் நோட்டீஸில் ஒரு சொன்னதுனால தான் கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு இருந்தது. முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பெண்ட் அ ஹோல் டே ஹியர் ஃபார் ஹர் பிகாஸ் ரொம்ப ஒரு பிக் ஹார்ட்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாதுல்லன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 30 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. என்னென்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம். அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்ல நாஸ்டாலஜின்னு சொல்லணும். ஏன்னா சுஹாசினி மேடமும் இங்கே இருக்காங்க, ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டு ரொம்ப வைப்பான ஒரு பாட்டு அது. ஆக்சுவலாக அந்த மலை சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம். பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து ரெஹனா மேடம் வந்தாங்க, அவங்க பாடினாங்க. அதுக்கு பாடினதுக்கப்புறமா அதை வந்து அந்த பாட்டோட வீச்சு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட் தட் ஷீ lend her வாய்ஸ் ஃபார் மை ஃபிலிம் அண்ட் தட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ். அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி
எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும், அதுதான் இருக்கும் மொழிய. மற்றபடி அந்த டெடிகேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் பர்சன். அது மட்டும் கிடையாது, ஏன்னோ அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா, ஷி பிளஸ்டு வித், ஏன்னா அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் சன் கொடுத்துருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் ஆன ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. ஐ கான் கால் ஹர் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷீ லிவ்டு வித் த கேரக்டர் அண்ட் யூனோ ஷீ இஸ் கோயிங் டு வாட் யூ கால். இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சேரும் கட்டாயமாக. அதனால் நிச்சயமாக தே ஆர் கோயிங் டு ஹிட் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்களும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.